இன்றைக்கி இந்த இட்லி பானையை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் முந்திரி திராட்சை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு இதே நெய்யிலே 1/4 கப்பு ரவையை கொட்டி கை சூடு ஏற அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் புளிச்ச 2 கப்பு இட்லி மாவு, வறுத்து எடுத்த ரவை, 1/2 கப்பு தேங்காய் பூவு, நெய்யில் வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் வானல்ல 1/2 கப்பு வெள்ளத்தை போட்டு லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா கரைஞ்சதும் இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டியை வச்சு இவங்க கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டுன்னு கிண்டி ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் இட்லி பானையை வச்சு ஒரு செம்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் மாவு ஊற்ற போகிறோமோ அதில் நெய்யை தடவிக்கணும். இல்லை உங்களுக்கு இட்லி கொத்தில் தான் வேணும்னா அதில் நெய்யை தடவி ரெடி பண்ண மாவை இதில் ஊற்றி பானைக்குள்ளே ஒரு ரிங்கை வச்சு அதுக்கு மேலே இதை வச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மூடி பானைக்கு ஒரு மூடின்னு போட்டு நல்லா ஆவி பறக்க வெந்ததும் 2 மூடியும் திறந்துட்டு வடை குத்துற கம்பியால் குத்தி எடுக்கும்போது மாவு ஒட்டாத வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால பாத்திரத்துலேருந்து இதை வெளில எடுத்து ஆறுனதும் கத்தியை வச்சு சைடில் எடுத்து பிளேட்டில் கவித்தி எடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டான இட்லி பருப்பி கேக்கு ரெடி. அவ்வளோதாங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் கேக்கு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்களேன்.